கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நாம் இந்த நேரத்திலும் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அதிசயங்களுக்காக இந்த நாள் மட்டும் நம்மை பாதுகாத்து, நம்மை தப்புவித்து, நம்மை போஷித்து, நம்மை பராமரித்து வருகிற தெய்வத்திற்கு நன்றிகளை செலுத்தப் போகிறோம். இருக்கிற இடத்திலே அப்படியே கர்த்தரை நோக்கி பாருங்கள். ரபா ஷியாந்தா ரபாஸ்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, என் மீட்பரே, என் மனவாளனே, உம்மை நேசிக்கிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்தைப் போல என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறதே. தேவனே, நான் உம்மையே நேசிக்கிறேன், நான் உம்மையே நேசிக்கிறேன், நான் உம்மையே நேசிக்கிறேன். அப்பா, நீரே என் தெய்வம், நீரே என் தேவன். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் என்னை மூடிக்கொண்டதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியைப் போல என்னை பாதுகாத்து வருகிறீரே. என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு ஈடாக நான் என்ன செய்ய முடியும்? உம்முடைய அன்பிற்கு ஈடாக நான் எதை கொடுக்க முடியும்? எலோ ஷியாந்தா ரபாஷே லாஹி து ரேகபா ஷியாந்தா ரபாஷியாதலா லெஹ்ரதா சேகே லெபாசி ஃபே லியாதியாஷ் எக்ஸோபோரோ ஷியாங்கா தே ரெகாதி லிபாதியாஷே எலிசகாரோ மஹந்தோ ரோபோ சேகே துரோஷ். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஆண்டவரே ஆஃப்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், ஆண்டவரே இப்பொழுது ஆன்லைன் இருக்கிறவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உம்மை நேசிக்கிறோம். உம்முடைய முகத்தையே தேடுவதற்கு, உம்முடைய முகத்தையே தேடுவதற்கு உம்முடைய அருகிலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய சமூகத்திலே வந்து எப்பொழுதும் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, உம்மை நேசிக்கிறோம். Father, we love you. In the name of the Lord Jesus. Father, we love you. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம். என் தேவனே, உம்மை நேசிக்கிறோம். என் எஜமானனே, உம்மை நேசிக்கிறோம். என் மனவாளனே, உம்மை நேசிக்கிறோம். என் தந்தையே, என் தகப்பனே, என் தெய்வமே, உம்மை நேசிக்கிறோம். உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காய் நன்றி. என் பாவங்களையும் அக்கிரமனை மீறுதலை மன்னித்திரே. என் பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டுக் கொண்டீரே. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மூடி மறைத்துக் கொண்டீரே. என் தாழ்வில் என்னை தெரிந்து கொண்டீரே. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா, நீங்க என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் நான் எங்கேயோ போயிருப்பாண்டவரே. உம்முடைய அன்பு என்னை மூடிக்கொள்ளாவிட்டால், உம்முடைய அன்பின் நிமித்தமாக நீர் என்னை அழைத்து கொள்ளாவிட்டால் உம்மிடத்திலே நான் எங்கேயோ போயிருப்பான்ப்பா. வழி மாறி, திசை மாறி ஆண்டவரே எப்படியோ நான் போயிருப்பேன். ஆனால் உம்முடைய அன்பு என்னை பற்றி கொண்டது, என்னை தேடி வந்தது. முள்ளில் சிக்கிக்கொண்டு வழி தெரியாத ஆட்டை போல அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். நீர் நல்ல மெய்ப்பனாய் வந்து என்னை தோளின் மீது சுமந்து கொண்டு மறுபடியும் என்னை பராமரித்து எனக்கு ஜீவனை கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிதாவின் சித்தத்தை செய்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற என் தெய்வமே, என் இயேசுவே, என் மனவாளனே, எனக்கும் எங்களுக்கும் அப்படியே நீர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய சித்தத்தையும் சத்தத்தையும் கேட்டு அதன்படி வாழ, அதன்படி நடப்பதற்கு ஒப்புக் கொடுங்க. ராகா தாலாபா ஷியாதனா ராதா தி ரீபாதலா ஹம் ஷகாதியே ரே சோடோபோ ரோஷ் எபாசாந்தா ஹிலேகோ பராஷ் எபிலிசோ ஃபெருட்டோ பராகா துரேஷ் ராதுபே சகதலே மேசெஃபேலியா சேகேட்டோஷ் எக்ஸாந்த லபோ ஷியாதனா ரபாபாஷே ரபாபாசியா ரகதனா ரகதனா ரேகா தி ரிபாதி லே ரகாதனா மாஷியா பிரகாதா ரபாத்து ரோபோ சேகே தோரோஷ்
rebasi che le redene mahantorosh radadile merushia tu rebasia lahi tu rebase che lea lahi tu re el pradash egobazie neso robosi che la variadana meso koboshe brakile de mena sefahiliash el parosh egzia sele mahandios en mazandolobo rogo shegedea lehi tu rebase masahile exandolobo shekedia rababa sheke to roboshia. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். ரேகா து ரேபாஷியாதனா லே ரதேஷா ரேகா பாசே எப்ராதி ஷேகே லிபாதிரா நாசெஃபேலியா எஸ்கேலமாந்தோஷ் ரெபாஷேகே து ரோபோஷே மாசாஹி து ரேஷேகே து ரோஷ ராகாதி ரிஸஹேலே எம்னா ஹாஷிகேலே மாசஃபாஹிலியா ராகாதியா. ஓ ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மத்திலே வீற்றிருக்க நாம் எம்மாத்திரமா லாஹி துரோஷ் என்பாசேகே துரோஷ் எகசாந்த லிபாசியாதா லேப்ரதோஷ் ரகபாசியே என்மாசிகே லியா. ஒரு மகிமையின் பிரசன்னம் ஒரு மகிமையின் பிரசன்னம் லாஹி துரேஷேகே துரா என்ஸ்வலீஃப்ரஹாதியோஷ் எனாஹிசே எல் சிகேலமா ரஹாதியா லேபாசேகே தோரோபோஷியாதனா மாசாஹி துரேகே லியா. எங்களை தாழ்த்துகிறோம். நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. எங்களுடைய ஆவியிலே பலன் தந்ததற்காய் நன்றி. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவின் வலது பார்சத்தில் இன்னும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்வோமானால் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு விசை, இந்த முறை மன்னித்துவிடும் என்று சொல்லி நமக்காக அட்வொகேட் போல நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரம் கனி கொடுக்கவில்லை, இந்த மரத்தை வெட்டி போடலாம் என சொல்லும் பொழுது, ஐயா இன்னும் ஒரு வருடம் கொடுங்க, இந்த மரம் கனி கொடுக்கும், இந்த மரத்திலே பலன் வரும், இந்த மரத்திற்கு இத்தனை வருஷமாய் உரம் போட்டு இத்தனை வருஷமாய் தண்ணீர் விட்டு இத்தனை வருஷமாய் பாதுகாத்ததற்கு அது பலனை தரும் என்று சொல்லி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக மரம் என்று சொன்னால் அது மனிதனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சுகமாக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று சொல்லி. நான் மனிதர்களை மரத்தை போல காண்கிறேன், மனிதர்களை மரத்தை போல காண்கிறேன். நீதிமான் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நம்முடைய மரத்தின் வேரருகே கோடாரி இருக்கிறதா, அல்லது நாம் கனி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நாம் வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து படிக்க போகிறோம். சங்கீதம் 27:8 சேர்ந்து படிக்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். தேவச்சனமே, தாவீது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். எனக்கு வேற எந்த முகமும் இல்லை, வேற எந்த மனிதனும் இல்லை, வேற எந்த கிரியையும் இல்லை. I seek you alone. I seek you alone. நான் உம்முடைய முகத்தையே தேடுவேன். எந்த மனிதனையும் தேட மாட்டேன், எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்பட மாட்டேன். நான் உம்மையே தேடுவேன். கர்த்தர் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னது காரணம் என்ன தெரியுமா? தாவீது பாவத்திலே விழுந்து பாவம் செய்த போதிலும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து விடாதீயும் என்று சொல்லி கதறி கெஞ்சுகிறார்.
கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து 3 நாள் உபவாசம் செய்து மன்னிப்பு கேட்கிறார், அழுது ஜெபிக்கிறார். தாவீது கர்த்தருடைய பாதத்திலே பிடித்து கொண்டார். கர்த்தருடைய முகத்தை தேடிக் கொண்டிருந்தார். எங்கு சென்றாலும் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே செய்து முடிக்கிறவர். தாவீது நெருக்கப்பட்ட காலங்களிலே, கடினமாக வெகுவாய் நெருக்கப்பட்ட காலங்களிலே, சிக்லாக் எனப்பட்ட அந்த பட்டணத்தில் நெருக்கப்பட்ட பொழுது தாவீது கர்த்தருடைய முகத்தையே தேடினார். அபியத்தார் எனும் ஆசாரியின் கையிலிருந்து ஏப்போத்தை வாங்கி தான் அணிந்து கொண்டு, ஆசாரியன் மாத்திரம் உடுத்துகிற அந்த ஏப்போத்தை அணிந்து கொண்டு கர்த்தரிடத்திலே அவர் கேட்கிறார், நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து பிடிக்கலாமா? நான் பிடிப்பேனோ? கர்த்தருடைய முகத்தை பார்த்து தேடுகிறார். கூட இருந்த 600 பேரும் அவரை கொல்லும்படி நினைக்கும் பொழுதும் தாவீது கர்த்தருடைய முகத்திலிருந்து திரும்பவில்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில யாருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? யாருடைய முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் யாரை தேடிக்கொண்டிருக்கிறேன்? நான் யாருடைய முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன்? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது மார்த்தாள், மரியாள் எனப்பட்ட 2 சகோதரி இருக்கிறாங்க. மார்த்தாளுடைய சகோதரி மரியாள், இவர்கள் இயேசுவை தங்கள் வீட்டிலே அழைத்து கொண்டு அவருக்கு உபசரிக்கும்படி அவர் வீட்டிலே தங்குகிறார். இயேசு கிறிஸ்து அவர் வீட்டில் தங்குறாங்க. அப்பொழுது மார்த்தாள் பலவிதமான காரியங்களை சமைப்பதிலும், வந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்த சீஷர்களுக்கு உணவளிப்பதிலும், தண்ணீர் கொடுப்பதிலும், அவர்கள் கால்களுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் ஓடி 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 செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்த அந்த இடத்தின் பாதத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து, அவருடைய கால் பக்கத்திலே உட்கார்ந்து, இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து என்னென்ன வார்த்தை வரப்போகிறது, இவர் எப்படிப்பட்ட காரியம் நமக்கு சொல்ல போகிறார், இவருடைய போதனைகளை கேட்க வேண்டுமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஏன் மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார வேண்டும்? ஏனென்றால் பாதத்தில் உட்கார்ந்தாதான் முகத்தை நோக்கி பார்க்க முடியும். முகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும். மரியாள் தன்னை தாழ்த்தி இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இயேசு சொல்கிறதான காரியத்தை கவனிக்கும்படி உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்த்தாளோ ஓடி 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 வேலை செய்கிறார்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நான் இதை செய்கிறேன் கர்த்தருக்காக, நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உட்கார்வதை நாம் விட்டு விடுகிறோம். We are not spending quality time in the presence of the Lord. மார்த்தாள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக தான் எல்லாம் செய்கிறதற்காக ஓடி ஓடி சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்து இந்த மார்த்தாள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு உங்களுக்குள்ளே 2 மனுஷர் இருக்கிறாங்க. ஒன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள். மார்த்தாளை நான் மாம்சத்திற்கு ஒப்பிடுகிறேன், மரியாளை நான் ஆவியான மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற 2 மனுஷர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற 2 மனுஷி, ஒன்று மாம்சம், ஒன்று ஆவி. நான் ஆவியை மரியாளுக்கும் மாம்சத்தை மார்த்தாளுக்கும் ஒப்பிடுகிறேன். நம்முடைய மாம்சத்தின் சிந்தனைகள் அநேகமா இருக்கிறது. நான் நாளைக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த ஊழியத்தின் இந்த தேவை இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த வேலைக்கு போகணுமே. நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற காரியங்கள், என் பிள்ளைகளுக்கு இதை செய்யணுமே. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுவான், நீ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திரு, நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நேரமெடு. ஸ்பெண்ட் டைம் in the presence of the Lord. முதலாவது நீ கர்த்தரை தேடு என்று சொல்லி ஆவிக்குரிய மனிதன் சொல்லுவான். உங்கள் மாம்சீக மனிதன் இல்ல கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் நான் இருந்துடக்கூடாது, நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், கர்த்தர் ஒரு பக்கம் வச்சுட்டு கர்த்தர்கிட்டையும் பேசிக்கணும். ஆனால் நான் 90% ஆஃப் டைம் நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? Are you listening? Please listen carefully. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மார்த்தாளை போல நம் மாம்சத்தில் நிறைய தீர்மானம் எடுத்துக்கொண்டு, நான் கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டும், நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
கர்த்தரை ஒரு ஓரத்திலே, அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, உங்க இருதயத்தில் இருக்கிறாரு. ஆனால் இருதயத்திலே ஒரு ஓரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தவங்க தான். எழுந்திருக்கவே இல்லை. தன் அக்காவை பத்தி கவலைப்படவே இல்லை. Mary didn't bother about her sister Martha, but Martha was bothering about her sister. மார்த்தா யோசிக்கிறா, என்ன மரியாள் மாத்திரம் இயேசுவினுடைய பாதத்தருகே உட்கார்ந்து இயேசு சொல்ற காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தங்களுடைய பாதத்தின் அருகே கால் மாட்டில் உட்கார்ந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? அது தாழ்மையை குறிக்கிறது. இன்னொரு வார்த்தை, அது சீஷத்துவத்தை குறிக்கிறது. It denotes the discipleship. When you sit under someone and listen to them, under the feet and listen to them, it denotes you are a disciple of this person. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து இயேசுவின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மரியாள். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வாஞ்சிக்கும் பொழுது நீங்க செய்வதெல்லாம் மார்த்தாளை போல மொபைல் ஃபோன்ஸ்க்கும், கிச்சனுக்கும், உறவினர் வந்து அவங்களுக்கு உபசரிக்கிறதுக்கும், வேலைக்கு போய் அங்கே வேலை என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு வேலை என்ன பிரச்சனை இருக்கு, பலவிதமான தாட் ப்ராசஸ்குள்ள நீங்க ப்ராசஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. எடுத்து படிக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். சேர்ந்து படிப்போம். Let's read together. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக வீட்டிற்குள்ளே இன்வைட் பண்ணது யாரு? மார்த்தாள். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை இன்வைட் பண்ணீங்க, வீட்டில் உங்க இருதயத்திற்குள்ள இன்வைட் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? ஒரு மூலையில் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துக்காக நீங்க சமைப்பதற்காகவும், இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்வதற்காகவும், அவருடைய காரியங்களை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தின் முதன்மையான இடத்தில் இருக்க விரும்புகிறார். He wants to be at the center of your heart. உங்களுடைய இருதயத்தின் நடுவில் இருந்து அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆவியிலே கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி செய்வதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். உம் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தை குணமாக்கினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உன்னை அறியேன், I do not know you. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான். நாம் செய்கிற காரியத்தை அவருடைய சத்தத்தை கேட்டு செய்கிறோமா, அல்லது நம்முடைய மாம்சத்தின் சத்தத்தை கேட்டு செய்கிறோமா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் மாம்சத்தின் சத்தம் கேட்கிறது, ஆவியின் சத்தம் கேட்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே பேச சத்தம் கேட்கிறது. There is no neutral spirit. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். உங்களுக்குள்ளே அசுத்த கிரியில் இருக்கும் என்று சொன்னால் அசுத்த கிரியைகள் மாம்சத்தை மேனிபுலேட் பண்ணி மாம்சத்திற்கான அக்ரவேஷனை தூண்டி உங்களை பாவத்திலே விளைவிக்கும். மார்த்தாள் இயேசுவை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசுவை ஒரு ஓரத்திலே உட்கார வைத்துவிட்டு இயேசுவுக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரியாள் பின்பாக வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தவங்க தான். மார்த்தாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஜீசஸ், ஐ எம் டூயிங் ஆல் திஸ் சார்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் திஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ.
பட் மேரி இஸ் நாட் ஹெல்பிங் மீ. மரியாள் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. இந்த இடத்துல மேரின்னு சொல்றவங்க இயேசு கிறிஸ்துவின் தாயார் கிடையாது. வேதத்தில் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது நிறைய மேரி இருந்தாங்க. மகதலேனா மரியாள் இருந்தாங்க, மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவின் தாய் இருந்தாங்க, குளோப்பாவினுடைய மனைவி மரியாள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 மரியாள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மார்த்தாள் மரியாள் சொல்றவங்க இயேசு கிறிஸ்துவின் தாயார் கிடையாது. இந்த மார்த்தாள் மரியாள் யார் என்று சொன்னால் லாசருவுடைய அக்கா தங்கச்சி. இந்த மார்த்தாள் மரியாள் எங்க இருந்தாங்க? பெத்தேனியாவில் இருந்தாங்க. ஸோ அதனால கான்டெக்ஸ்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மார்த்தாளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்றார் பார்க்கலாமா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இயேசு கிறிஸ்து இடத்திலே, இயேசுவே மரியாளை எனக்கு உதவி செய்யும்படி அனுப்புங்க, உமக்கு கவலை இல்லையா? இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே. 2 முறை இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாலே அந்த இடத்துல அவருடைய பாசமும் ஏக்கமும் தெரியுது. மார்த்தாள் மார்த்தாளே மார்த்தாளே, நீ செய்யறது நல்லதுதான். ஆனா மரியாள் உன்னை விட ஒரு படி மேல போய் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ ஒரு பங்கை தெரிந்தெடுத்திருக்கிற, ஆனா அதை விட முக்கியமானது என் முகத்தை நோக்கி கொண்டிருப்பது, என் பாதத்திலே உட்கார்ந்து என் முகத்தை நோக்கி கொண்டிருப்பது. மோசே 40 நாள் சீனாய் மலையிலே போய் இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்காக உங்க முகத்தை பார்க்கணும் என்று கேட்கிறார். அந்த தெய்வம் மோசே பார்த்த கர்த்தர், மோசே முதுகை மாத்திரம்தான் பார்க்கிறார். இப்பொழுது அந்த தெய்வம் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே அவதரித்து வந்திருக்கும் பொழுது மலையில ஏறி போல, மலைக்கு ஏறி போகல, மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுவதற்கு நீங்க இருக்கிற இடத்திலே உட்கார்ந்தவருடைய பாதத்திலே அவர் உட்கார்ந்து, இயேசுவே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா அந்த இடம் தான் இயேசு கிறிஸ்துவின் பாதம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. பிரதர், நான் மரியாளை போல மரியாளின் காலத்திலே வாழ்ந்திருந்தால் நானும் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பேன் என்று சொல்லி சில யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு இல்லையே, அவர் ஆவியா இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, இயேசுவே நீர் பேசும், நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன், உம்முடைய முகத்தை தேடுகிறேன் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுகிறேன், உம்முடைய ராஜ்யத்தையே நான் தேடுகிறேன் என்று சொல்லி கேளுங்க. அது இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறதுக்கு அது சமமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நான் இதை செய்யணும் அதை செய்யணும். அநேக நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? ஊழியத்தின் நிமித்தமாக அநேகர் மெசேஜ் பண்ணுவாங்க, அநேகர் கால் பண்ணுவாங்க, அநேகர் பேச நினைப்பாங்க, அநேக இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், அநேக மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். காலையில் ஒரு மெசேஜ், நைட்டு ஒரு மெசேஜ், அங்கே போனால் ஒரு மெசேஜ், இந்த சபைக்கு ஒரு மெசேஜ், எல்லாத்தையும் டைம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசுவோடு கூட நேரத்தை செலவழிக்கிறார்களா என்று கேட்டால் அது குறைவாக இருக்கும். இயேசுவை பற்றி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் இயேசுவும் அவர்களும் தனித்திருந்து ஒரு குவையட் டைம் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த நேரம் குறைந்து கொண்டே வரும். இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியத்திற்காக வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஊழியம் செய்வதற்கு முன்பாக இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்திருந்து இயேசுவோடு நேரம் செலவழிக்கிறீங்களா? The question is, are you spending time at the feet of the Lord Jesus? Or are you bombarded by the works you need to do for the kingdom of God? மார்த்தாலும் ஊழியம் செய்கிறாங்க, மரியாளும் ஊழியம் செய்கிறாங்க. மரியாள் செய்கிற ஊழியம் இயேசுவிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இயேசுவின் சத்தத்தை கேட்கிறாங்க. இயேசு அவர்கள் வீட்டுக்கு வந்தது இயேசுவினுடைய சத்தத்தை கேட்பதற்காகவும், இயேசு அந்த வீட்டிலே ரகசியங்களை சொல்வதற்காக வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க இருதயத்திற்குள்ள இயேசு பேசிக் கொண்டிருக்கிறாரே, இதை செய்,
இதை செய் மகனே, இதை செய் மகளே என்று சொல்லி, நீங்களோ இல்ல ஆண்டவரே, நான் முதலாவது இதை செய்து விட்டு வரேன். First I will go and do this for you. பிறகு நான் செய்கிறேன் இதை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து 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 இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவை, இயேசு கிறிஸ்து என்ன விருப்பப்படுவார், எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார்கள். 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் நேசிக்கும் பொழுது, அதிகமாய் நேசித்தால் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பது கூட தெரிந்துவிடும். அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன தேவைப்படும், எதற்காக அவங்க இதை பேசுறாங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் த குவாலிட்டி டைம் தே ஸ்பெண்ட் வித் ஈச் அதர். ஒரு கணவன் மனைவி ஒருவர் நேரத்தை செலவழிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் என்ன தேவை, எதற்காக இதை சொல்லுறாங்க என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், நாம் மணவாட்டி. அவரோடு நேரத்தை செலவழிக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்மோடு அவர் பேசுகிற காரியம் தெளிவாய் புரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய இருதயத்தை முழுமையாய் கொடுக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய ஆரம்பத்திலே இந்த கிராமத்திற்கு பெத்தனியாவுக்கு போன முதல் முறை மார்த்தாள் வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. Mary just chose to sit under the feet of the Lord Jesus and she was just listening to his voice. But the other end, Martha was running busy doing works for the Lord Jesus. இன்னைக்கு நாம் மார்த்தாளை போல இருக்கிறோமா, மரியாளை போல இருக்கிறோமா? மரியாள் இயேசுவின் போதனையை கேட்டு 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 மரியாளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டாங்க. Mary is slowly growing in the spiritual. Martha is still running for the works. ஆனா மரியாள் இயேசுவின் சத்தத்தை கேட்டு கேட்டு கேட்டு, இயேசுவினுடைய போதனையை கேட்டு, இவர் யார், இவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்து மேரி ஒரு காரியத்தை பண்றாங்க. எத்தனை பேர் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள ஆசையா இருக்கிறீங்க? Can I continue to tell about Mary? கேட்கிறீங்களா? வேதத்திலே யோவான் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். சேர்ந்து படிக்கலாமா? யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். கவனிச்சிங்களா? எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இப்ப நான் படிச்ச இந்த 2 வசனத்துல ஒரு சீக்ரெட் இருந்துச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. மறுபடியும் நான் படிக்கிறேன், பாருங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலே பெத்தனியாவுக்கு போகும் பொழுதும் மார்த்தா என்ன பண்றாங்க? பணிவிடை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ஊழியத்துடைய ஊழியம் முடிவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை முடிக்கப் போகிறார். அவருடைய சிலுவை மரணம் பக்கத்தில் வந்துருச்சு. இப்பொழுது மறுபடியும் இயேசு கிறிஸ்து பெத்தனியாவுக்கு போகிறார். அதாவது மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டுக்கு போகிறார். அதே மார்த்தாள், அதே மரியாள் தான் நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் படித்தவர்கள் தான். இப்பொழுது யோவான்ல அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பெத்தனியாவுக்கு போகிறார். லாசரு உயிரோடு எழுப்பின அதே இடத்திற்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே ஒரு பந்தியை வைக்கிறார்கள். மார்த்தாள் என்ன பண்றாங்க? பிஸியா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். லாசருவும் அந்த பந்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கப்புறம் நாம் படிக்க போகிறோம்.
அப்பொழுது மரியாள், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க தெரியுமா? மரியாள் மார்த்தாள் அப்ப இருந்தது போலவே பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீஸ்டுக்கு. மரியாள் மாறவே இல்லை. மரியாள் ஒரு தைலத்தை ஒரு அலாபாஸ்டர் ஜார்ல, ஒரு விலையேற பெற்ற நலதம், ஆங்கிலத்தில் பியோர் நாட், NARD நாட், ஒரு அலபாஸ்டர், ஒரு துருத்தியில, ஒரு தைல குப்பியில விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அருகே வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து மறுபடியும் என்ன பண்றாங்க? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து தன் தலை முடியினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இந்த தைலத்தை இயேசுவின் பாதத்திலே அனாயின் பண்றாங்க. அந்த வீடு முழுவதும் அந்த தைலத்தின் நறுமணத்தால் நிறைந்திருந்தது. இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த நலதம் என்னும் தைலம், அது என்னப்பட்ட தைலம், அது எங்கிருந்து வந்தது, why it is so valuable அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணும்போது, அதை குறித்து நான் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த நலதம் என்னும் தைல், அதாவது பியோர் நாட், இந்த தைலம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இந்தியாவிலிருந்தும் திபெத்திலிருந்தும் நேபாளிலிருந்தும், அதாவது இந்தியா தேசத்தில் இருக்கிற இமாலய மலையிலே ஒரு செடி, அந்த செடியினுடைய வேர் தான் அதிக நறுமணத்தை கொண்டிருக்குமாம். இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த தைலம் வர வேண்டும் என்று சொன்னால் இம்போர்ட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இம்போர்ட் என்று சொன்னால் அந்த காலத்தில் கப்பல் கிடையாது. அந்த காலத்தில் மெஜாரிட்டி ஆஃப் தி இம்போர்ட் வந்து நடைப்பிரயாணமாக போயிருப்பாங்க, கழுதையில், குதிரையில். இப்படியாக இம்போர்ட் பண்ணப்பட்டது தான் இது. திபெத்திலிருந்தும் நேபாளிலிருந்தும் இமாலயன் மலையிலிருந்தும் எடுக்கப்படுகிற மிக மிக அரிதான ஒரு செடி. அந்த செடியினுடைய வேரை தட்டி அதை காய வைத்து ஒரு நறுமண எண்ணெயிலே இந்த வேரை போட்டால் பயங்கரமாக காஸ்ட்லியான பெர்ஃப்யூமாக மாறிடும். ஸோ திஸ் வாஸ் அ ப்ராசஸ். இந்த காஸ்ட்லியான இந்த பெர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வர்றது ஒரு ராத்தல் என்று சொன்னால், ராத்தல் அது ஆங்கிலத்திலே 1 ரோமானியன் பவுண்ட் அப்படி என்று சொன்னால், அதை லிட்டர்ஸில் கொண்டு வரும் பொழுது 350, அது கிராமில் கொண்டு வரும்போது 350 கிராம்ஸ், அது லிட்டரில் கொண்டு வரும்போது 320 ml, அது 1/3 ஆஃப் லிட்டர், 320 ml வந்து அந்த அலபாஸ்டர் ஆயில். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனது என்ன என்றான். இப்போ இந்த யூதாஸ் நினைக்கிறான், இவ்வளவு காஸ்ட்லியான தைலம், இவ்வளவு காஸ்ட்லியான பெர்ஃப்யூம், இதை தரித்திற்கு கொடுக்கலாமே என்று யோசிக்கிறான். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த தைலத்தை வாங்குவதற்கு 1 வருஷம் ஃபுல்லா வேலை பார்க்கணுமாம். 1 year ஃபுல்லா வேலை பார்த்தா தான் தைலத்தை வாங்க முடியும். ஒரு 300 என்று சொன்னால் ஒரு டினாரிஸ், அந்த காரியம் ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ற வேஜஸ். இது இப்படி 300 நாட்கள் வேலை பார்த்தால் தான் அந்த தைலத்தை வாங்க முடியும். இன்றைக்கு நான் அதை INRல கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அப்ராக்சிமேட்லி 2 lakhs வருது. பட் we cannot compare 2 lakhs with those time. அந்த நேரத்தில் உள்ள காரியத்தோடு கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை மரியாள், ஸ்திரீயாகிய மரியாள், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இயேசுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மரியாளுக்கு தெரிந்துவிட்டது, இயேசுவின் பேச்சிலே மாற்றம் இருக்கிறது,
இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரம்ப கட்ட ஊழியத்திலே வேற மாதிரி இருந்தது. அவருடைய ஊழியம் முடிய 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 அவர் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சொல்லுகிறார். நான் பிதாவின் இடத்திற்கு போகிறேன், என் நேரம் வந்துவிட்டது, நான் என் பிதாவின் அனுப்பின காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி இயேசு தன் மரணிக்க போகிற மரணத்தை குறித்து, அவர் எப்படிப்பட்ட மரணத்தை பார்க்க போகிறார், எப்படிப்பட்ட தன காரியம் அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பலவிதமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மரியாள் இயேசுவின் முகத்தை பார்த்து பார்த்து எல்லா முகபாவனைகளையும், இயேசுவினுடைய வார்த்தையில் உள்ள அழுத்தங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து மரணிப்பதற்கு முன்பாக தான் விலையேற பெற்று வைத்திருந்த அந்த தைலத்தை, அந்த நறுமணமான தைல குப்பியை உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றி இயேசுவின் பாதத்தை அனாயின் பண்றாங்க, அதை கழுவுறாங்க. அந்த வீடு முழு நறுமணமாகிறது. முதலாவது நாம் லூக்காவில் பார்த்தோம், மரியாள் இயேசுவின் பாதத்தை உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மரியாள் படிப்படியாக ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்து, slowly she grown up in spirit and she started understanding the real purpose of the Lord Jesus on this earth. அவர் மரணிக்க போகிறார். இதுக்கப்புறம் இந்த தைல குப்பிக்கு இதுக்கப்புறம் இந்த வேலை இல்லை. இதுக்கப்புறம் இந்த தைல குப்பியை நான் இவரை விட ஒரு பெரிய ஆள் கொடுக்க முடியாது. நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த தைலம் எப்படி வருமா, சந்ததியாய் கொண்டு வருமாம் ஒருவேளை, அல்லது இந்த தைலத்தை தான் திருமணம் பண்ண போகிற மணவாளனுக்காக, தான் திருமணம் பண்ண போகிறவருக்காக இதை வைத்திருப்பாங்களாம். மரியாளுக்கு இயேசுவை தவிர வேறு மணவாளனை மரியாளுக்கு தெரியவில்லை. இயேசுவை போல ஒரு அன்புள்ள தெய்வத்தை இயேசுவினுடைய பாதத்திலே இந்த அலபாஸ்டர்ல இருக்கிற இந்த நலதம் என்னும் தைலத்தை, இந்த வாசனை திரவியத்தை உடைத்து ஊற்றுவது இவருக்கு தான் பொருந்தும் என்று சொல்லி she chose the right bridegroom. தன்னுடைய மணவாளனை தெரிந்து கொண்டால், இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளனை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி தெரிந்து கொண்டிருந்தால் நமக்கிட்ட இருக்கிற விலையேறப்பட்ட நேரத்தை, the most valuable precious things we have in our hands is our time. நம்முடைய நேரம். ஒரு 500 rupees இருக்குன்னா அந்த 500 rupees தொலைஞ்சு போச்சுன்னா அதை வாங்கிடலாம். அதுவே 5 minutes அது முடிந்து போய்விட்டால் அந்த 5 minutes வாங்க முடியாது. இந்த பிரேயர் ஆரம்பிக்கும் போது இருந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த நேரத்தை என்னால் வாங்க முடியுமா? If I can give crores and crores and crores, I cannot get back this 5 minutes. That is the most valuable thing you have right now. Your time is the most valuable thing. முதலாவது மரியாள் தன் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு தான் விலையேற பெற்ற தன்னுடைய மணவாளனுக்காக, தான் திருமணம் செய்ய போகிறவர்களுக்காக வைத்திருந்த, தான் விலையேற பெற்ற தனக்கென்று இருக்கிற சொத்து, தனக்கென்று இருக்கிற 300 பணம் என்று சொன்னால் பெரிய விஷயம். அந்த நாட்களிலே யூதாஸ் காரியோத் பணப்பெட்டியை வைத்திருக்கிறான் யூதாஸ் காரியோத். அந்த யூதாஸ் காரியோத் திருடனாய் இருந்தபடினாலே இந்த பணத்தை, இதை எங்களுக்கு கொடுத்திருந்தா நான் இதை விற்று என் பணம் பையிலே போட்டு இயேசு கிறிஸ்து போற வழியிலாம் யாருக்காவது நான் உதவி செஞ்சிருப்பேனே, அதுல பாதி பணத்தை அவன் திருடி எடுத்து வச்சிருப்பான். இன்னைக்கு தேவ ஜனமே, உங்களுக்கு 2 மரியாளை குறித்து, ஒரே மரியாள் தான் 2 விதமான காலகட்டத்திலே பார்க்கிறோம். ஆரம்பத்திலே மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். மார்த்தாலோ பிஸியா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் முடிய போகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்குள்ளே போக போகிறார். அப்பொழுதும் மார்த்தால் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனால் மரியாள் ஒரு படி அதிகமாய் போய் தன்னிடத்தில் இருக்கிற நலதம் என்னும் தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்திலே தன்னுடைய முடியினால இயேசுவின் பாதத்தை சுத்தம் செய்து இயேசுவின் பாதத்திலே அந்த தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நான் முடித்து விடுகிறேன். அப்பொழுது யூதாஸ் சொல்கிறான், இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரர் கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால், ஹalleluya, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும்
எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். இயேசு சொல்லுகிறார், ஜூடாஸ் ப்ளீஸ் லீவ் ஹர். யூதாஸ் நினைக்க தான் செய்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து நினைவுகள் கூட இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். என் வாயிலிருந்து சொல் பிறவாதுக்கு அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறான். இப்பொழுது யூதாஸ் கிட்ட சொல்றாரு, நான் என்னை அடக்கம் பண்ணுவதற்காக வைத்திருக்கிறாள், அவளை விட்டுவிடு. இன்னைக்கு மரியாள் போல இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு அவரிடத்தில் நேரத்தை செலவு பண்ணி நீங்களும் இயேசுவும் 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்களுக்கும் இயேசுவுக்கும். உங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவுக்கு உங்களை தெரியுமா? இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். The most valuable asset we have, the most precious thing we have in this world is time. ஒருவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது பணத்தை காட்டிலும் பல மடங்கு நாம் நேரத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு வேல்யூ அதிகமாகிறது. இன்னைக்கு ஈஸியா பணத்தை கொடுத்துடலாம், ஆனா டைமை கொடுக்கும்போது தான் மோஸ்ட் வேல்யூபிள் திங். ஏழையா இருக்கிறவங்க டைமை கொடுப்பாங்க, ஆனா பணம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே மரியாள் நேரத்தை கொடுத்தார்கள். படிப்படியாக மரியாள் தனக்காக வைத்திருந்த விலையேற பெற்ற அந்த நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே உடைத்து ஊற்றி இயேசுவின் பாதத்தை அனாயின் பண்றாங்க. இந்த பாதம் தானே என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு என் சிலுவையை, நான் சுமக்க வேண்டிய சிலுவையை சுமக்க போகிற பாதம். இந்த பாதம் என்னுடைய கால்களில் அடிக்க வேண்டிய ஆணிகள் இயேசுவின் விலையேற பெற்ற பாதத்திலே அடிக்கப்பட போகிறதே. மரியாள் இயேசுவினோடு டைம் செலவு பண்ணி இயேசுவை நன்கு அறிந்திருந்தார்கள். She understood Jesus. She understood the Jesus death. சீஷர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே மரியாள் அறிந்து கொண்டிருந்தார்கள். பொதுவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில 10 வருஷம் 20 வருஷம் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹஸ்பண்டுக்கு என்ன தேவைன்னு சொல்லி ஒய்ஃபுக்கு தெரியும். அவர் ஏன் இதை சொல்றாருன்னு தெரிஞ்சிடும். பிகாஸ் த டைம் they spend together, she easily understand. அவங்க வார்த்தையில் இருக்கிற அழுத்தங்கள், அவங்க டென்ஷனாக இருந்தாங்கன்னா அவங்க வார்த்தையில் சில அழுத்தங்கள் இருக்கும். ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வேண்டான்னு சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஹஸ்பண்ட் எது கோபத்தில் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரியாளிடத்திலே பேசிக் கொண்டிருந்த காரியத்திலே வித்தியாசத்தை பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்தும் தான் படப்போகிற பாடுகளை குறித்தும் அவ்வப்போது அங்கே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னிடத்திற்கு விலையேற பெற்ற காரியத்தை உடைத்து ஊற்றினாள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் பூமிக்கு. மறுபடியும் அவர் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். அதை ஆணித்தரமாய் சொல்லிவிட்டார். யுத்தங்களை செய்து கேட்பீர்கள். பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பலவிதமான காரியங்களும் நடக்கும். எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. Are we prepared? Are we listening to the voice of Jesus? Or are we busy running here and there telling Jesus, I am working for you? இயேசுவே நமக்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வேலை செய்ய வேண்டும், ஆனால் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வேலை செய்யும் பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து வேலை செய்வீர்கள். நான் முடிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு முதல் முறையாய் இருந்தது? How many of you listened to this revelation for the very first time? உங்களுக்குள்ளே 2 மனுஷங்க இருக்கிறாங்க, மாம்சீக மனிதன், ஆவிக்குரிய மனிதன். The spirit man wants to listen to the word of the Lord, but the flesh wants to enjoy the things of the world. இந்த செய்தியை முதல் முறையாக கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெவலேஷனை கேட்கிறேன் சொல்றவங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. I want to glorify the Holy Spirit, glorify the Father, glorify the Jesus. Thank you, Lord. Labu sheka diyada namashe. Masanda labau sheke tere. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. எங்களோடு பேசிக் கொண்டிருந்ததற்காய் நன்றி, பேசுவதற்காய் நன்றி. Hallelujah. Hallelujah. எத்தனையோ முறை மார்த்தாளை பற்றி, மரியாளை பற்றி நாம் படித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இன்னும் ஆழமாக நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand the weightage of this incident, why the Holy Spirit is teaching us in this moment.
தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் எடுத்திருக்க தீர்மானத்திலே உறுதியாய் நில்லுங்கள். Stand firm in the decisions you have taken for the Lord. நாம் கர்த்தருக்காக நேரத்தை செலவழிப்பதற்கு, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். மாத்தாள் மாத்தாள் மாத்தாளே மாத்தாளே, நீயோ பற்பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். You are worrying about many things. இன்னைக்கு நீங்க மரியாளா இருக்கீங்களா இல்ல மார்த்தாளா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க ஆவிக்கு செவி கொடுக்கிறீங்களா இல்ல மாம்சத்துக்கு செவி கொடுக்கிறீங்களா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை ஆராய்ந்து அறிகிறான். Mary understood the revelation about Jesus more and more. When you spend more time with the Lord Jesus, you will get more revelations about the Lord Jesus and His kingdom. Father, in the name of the Lord Jesus, we come before your presence. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இன்றைக்கு முதல் முறையாக இந்த வார்த்தைகளை கேட்டு இப்பேற்பட்ட ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடை கொடுத்ததுக்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender completely. நாங்கள் மரியாளை போல் இருக்க விரும்புகிறோம். மார்த்தாலும் உமக்கு வேலை செய்தால், உமக்கு ஊழியம் செய்த, ஆனாலும் மார்த்தாளின் ஊழியத்தை விட மரியாளின் ஊழியத்தை நீர் அதிகமாய் நேசித்தீர். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இயேசுவை தன்னுடைய மணவாளனாக தெரிந்து கொண்டால், தான் வைத்திருந்த விலையேற பெற்றத நலதம் என்னும் தைலத்தை உடைத்து உடைய பாதத்திலே ஊற்றி உடைய பாதத்தை அபிஷேகம் செய்தால். லேஹந்தியோ சேகே பராஷ் பிரகாதி லிபாதி ரே ஷாந்த லபாசியாதனா மா சேகே பரோஷ் ரேகபா சிகே லியாந்தனா எல் பிராதிஷியாதனா ரகா தே ஷாந்த லபோ ஷேகே துராஷ் எனா செஃபே லியாந்தோரோஷ். எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. இந்த வார்த்தையை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த வெளிப்பாடிற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்பட்டீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நீர் இந்த ஊழியத்தில் அனுப்பியிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தைகளின் ஆழத்தை புரியும்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் காமெண்ட்ல அவர்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை பதிவு செய்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, அவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். Lord, bless them, increase their spiritual capacity, show the difference Lord. வித்தியாசத்தை காண்பியும். உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களுக்கும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பீரே ஆண்டவரே. மரியாளை போல உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று தாவீது சொன்னது போல, மரியாளும் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு உம்முடைய முகத்தையே நோக்கி கொண்டிருந்தார். அப்படியே நாங்களும் இருக்க உதவி செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கொண்டு அநேகரை நீர் ஆஸ்வதிக்கப் போகிறீர். அநேக இடங்களுக்கு, அநேக புதிய நபர்களுக்கு இந்த வார்த்தை கொண்டு செல்லப்பட போகிறது. அநேக ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அலைன் பண்ணிக்கொள்ள போறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பரமடத்து நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. God bless you. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பேசினார் என்பதை நீங்கள் காமெண்ட்ல இந்த லைவ் முடிந்ததுக்கு பிறகு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் certain few people, those who really want to grow in the spirit, ஆவியிலே வளர வேண்டும், தான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும்,
என்று சொல்லி ரெகுலராக குறிப்பிட்ட நபர்கள் அதை செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நிச்சயமாக உங்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பார். That shows your humility. That shows you are like Mary who wants to listen to the word of the Lord and to grow in this and want to grow in the spirit. God bless you. இன்னைக்கு தேவைக்காக ஊழியத்துக்குள்ள வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆவியிலே வளர வேண்டும், மரியாளை போல வளர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அவர் மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். God bless you. God bless you. God bless you. God bless you. Hallelujah. El prala sheke lahi turabasia. Mas kamau rehan kaleshe. Esprali safeliant kabura gadesh.